வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பாப்பாவோட லஞ்ச் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாரம் ஃபுல்லாக அவங்க என்னென்ன கொண்டு போயிருக்காங்க, என்னென்ன அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி லைக் பண்ணுறக்கு மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கு மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நாள் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டே பாப்பாவோட லஞ்ச் பேக் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு பூரி கொடுத்துருக்கேன். திங்கக்கிழமை அன்னைக்கு பூரி, அதோட பார்த்திங்கன்னா பட்டாணி, கேரட், பீன்ஸு எல்லாமே போட்டு குருமா, ஸ்நாக்ஸுக்கு குட்டி குட்டி பிஸ்கெட், அதோட ராய் பக்கோடா கொடுத்தாச்சு. ராய் தட்டை கொடுத்துட்டு தண்ணி வாட்டர் பாட்டில் ஃபுல் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு டே 10 நாள் கழிச்சு பாப்பாவோட ஃபஸ்ட்டு டே சாப்பாடு பாப்பாவுக்கு இதை கொடுத்து விட்டுருக்கேன். மேடம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. 9 நாளா? சரி, 9 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் 3 மாதம் கழிச்சு ஜுண்டி பண்ணிருக்காங்க. அதேமா பூவை கொண்டே புடனையில் வச்சிருக்கிற, எங்கே உன் ஆட்டை காமி? அடடா, என்ன இது சிவப்பு கலரில் ஒரு ஆட்டு. சாப்பிட்டியம்மா? நீ என்ன சாப்பிட்ட? ஏய், பூரி. சரி, பாய் சொல்லிடு. பாய் சொல்லிடுமா. பாய். ஹாவ் எ நைஸ் டே சொல்லிடு. ஹாவ் எ நைஸ் டே. பாய். இன்னைக்கு மேடம் ஒரு 4 மாத காலமா, 5 மாத காலமா, 6 மாத காலமா, எவ்வளோ நாளாச்சு? ரெட்டை ஜோடி போட்டு முறுக்கேறியாச்சு. முறுக்கு திருப்பி முறுக்கேற்றியாச்சு. மிஸ் தான் கேட்பாங்க, என்ன சஸ்மிதா திருப்பி முறுக்கேறிச்சாட்டிருக்குது அப்படின்னு. சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதானே பிரியா, 2 சப்பாத்தி போட்டுட்ருக்கேன் அப்படி. சீக்கிரமாக வேலை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு தாங்க. காலையில் எங்களுக்கும் டைம் ஆச்சு, அதனால தான் மாமா பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. தக்காளி வணக்கி சப்பாத்தி. காலாண்ட் எக்ஸாம் வரைக்கும் பிள்ளைக்கு முடிய வளரல, இப்போவுமே வளர மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு இழுத்து வச்சு போட்டுட்ருக்குது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாப்பாவுக்கு என்ன லஞ்ச் பேக்குன்னு பார்த்துடலாங்களா? பாப்பாவுக்கு இன்றைக்கி லெமன் சாப்பாடு, அதோட உங்களுக்கு அப்பளம் பொரித்து கொடுத்தாச்சு கடிச்சிக்கிறதுக்கு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன, குக்கரேவும் இந்த நம்ம மிச்சருக்குள்ளெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அந்த இது. என்ன சிஸ்டர் குர்குரே போடுறீங்க அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிடாதீங்க. அன்றைக்கி சொன்னது தான் இது. அவங்களாம் செய்கிறது தான். இதில் வேறு ஒன்றும் இருக்காது, மல்லித்தூள் மசாலாத்தூள் மட்டும்தான் இருக்கும். அதோட சுடுதண்ணி ஊற்றியாச்சு, ஓகேங்களா? எக்ஸாம் பேப்பரா? சொல்கிறேன். நேற்று சிந்து கேட்டா, எக்ஸாம் பேப்பர் கொடுத்துருப்பாங்களே, இங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா. பாருங்கள் வரேன். ஒரு தடவை டேம் 1 முடிஞ்சு டேம் 2 புக்கு கொடுத்துட்டாங்க. 2nd ஸ்டாண்டர்டில் தங்கம். வாழ்த்துக்கள். டேம் 2வது புக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, நோட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏம்மா சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? ஏய், சப்பாத்தி. சரி, பாய் சொல்லிருங்க. பாய், டாட்டா. ஹாவ் எ நைஸ் டே. அதை போட்டு இழுக்காத. பாய். நைட் டே இல்லைம்மா, நைஸ் டே. ஓகே, பாப்பா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. டே 2. பாய். பாப்பாவுக்கு சாப்பாடு என்ன அப்படின்னு பார்த்துடலாங்களா? பாப்பாவுக்கு இன்றைக்கி பருப்பும் பாலக்கீரை போட்டு குழம்பு, பருப்பு குழம்பு பண்ணியிருந்தேன். குழம்பு தனியாக ஒரு கிணத்துல ஊற்றி வச்சு, ஒரு பாக்ஸில் நெய்யும் ஊற்றி வச்சு, இங்கே இதில் பார்த்திங்கன்னா இதுலேயே கொஞ்சம் பருப்பு ஊற்றி அதோட நெய்யும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மதியானம் சாப்பிடையில் குழம்பு ஊற்றி கொஞ்சம் பிரட்டிக்குவாங்க. அதோட ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா லேஸும் கொஞ்சமாக பிஸ்கெட் பேக்கெட்டும் வச்சுருக்கேன். லேஸ்னால் நம்ம பேக்கெட் லேஸ் கிடையாது, இது உருளைக்கிழங்குலேயே லேஸ் டைப்பில் பண்ணி லைட்டாக மசாலா தூள் மட்டும் போட்டிருப்பாங்க. லேஸ்னு பாப்பாட்ட சொல்லி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க இல்லைங்களா, எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி லேஸ் டைப்பில் வாங்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சிப்ஸு. அதோட பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஒயிட் ரைஸ், பருப்பு குழம்பு,
கருவாடு தொக்கு, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டு, தக்காளி பெரிய தக்காளி ஒன்று போட்டு கருவாடு தொக்கு வந்து பண்ணியிருக்கேன். அதோட வாழைத்தண்டு பொரியல். டே 3 நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு. பாப்பாவுக்கு இதுதான் லஞ்ச் பேக். அதோட வந்து ஒரு அண்ணான்னு நினைக்கிறேன், அண்ணாவா சிஸ்டரா அப்படின்னு சொல்லி தெரியல, ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அந்த டே விலாக் வந்து போட்டிருந்தோம். அந்த விலாகில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி நட்ஸ், அதாவது இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம் வந்து கொடுக்காதீங்க, ஹெல்தி கிடையாது. நீங்கள் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு நட்ஸு இந்த மாதிரி வந்து கொடுத்து விடுங்க. இந்த திணை போட்டிருந்த அந்த என்னது அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து திணை, ராகி இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க, பட் ஆனால் வந்து ரெகுலராக வந்து அதை சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் சொன்னதுக்காக நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், நான் வந்து அவங்க வந்ததுக்கப்புறமும் வந்து அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக் ஓப்பன் பண்ணி வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். சாப்பிடுவாங்கன்னு நினச்சி நானும் அடுத்த வாரம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? பாப்பாவுக்கு வந்து மார்க் ஷீட் வந்து கொடுத்துட்டாங்க. மார்க் ஷீட்டில் வந்து சைன் பண்ணுறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா எத்தனை மார்க்கு? 60க்கு 37. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 60க்கு 46 மார்க் எடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இதில் 14 மார்க் தான் கம்மி. மேக்ஸில் தான் கொஞ்சம் வீக் இருக்குது பாப்பா. 60க்கு 34 மார்க் எடுத்துருக்காங்க. ஆனால் பாஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்துலேயுமே. நல்லா படிக்கணும். சாப்பிட்டா பாப்பா இந்த சைடு வா. சாப்பிட்டாங்க மேடம். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? பருப்பு சாப்பாடு. சரி, பாய் சொல்லிடு. பாய், டாட்டா, நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லு. பாய். பாய் சொல்லிடு. பார்க்கலாங்களா? பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி மேகி வந்து கேட்டிருந்தாங்க. மேகி வந்து பண்ணியாச்சு. 2 கப்பில், அதாவது ஒரு ரோல் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஒரு ரோல் வந்து அப்படியே வந்து பண்ணியாச்சு. என்ன சிஸ்டர் மேகி கொடுக்குறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, என்றைக்காவது ஒரு நாள் தான் அவள் கேட்பா. அது முழுசு வீட்டில் இருக்கும்போது முழுசெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பிள்ளைங்க யாரை கொண்டு வந்துருப்பாங்கள்ருக்கு, அதனால கேட்டாங்க. செஞ்சாச்சு. பாப்பாவுக்கு மேகி 2 கப்பில் வந்து மேகி போட்டாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து நேந்திர சிப்ஸும் உருளைக்கிழங்கு சிப்ஸு 2 வச்சுட்டு தண்ணி வந்து சுடுதண்ணி வந்து ஊற்றியாச்சு. இங்கே வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால சுடுதண்ணி வந்து ஊற்றியாச்சு. நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் சாப்பிட்றதுக்கு மாவு வந்து எடுத்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்கேன். தோசை ஊற்றணும். மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு தண்ணி சாப்பாடு. மாமா வரையில் தயிர் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வருவாங்க. மதியானத்துக்கு வந்து தயிர் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதோடு இன்றைக்கி கொஞ்சமாக நேற்று ஒரு வாழைத்தண்டு தான் வாங்கிட்டு வந்தேன். நேற்று வந்து பாதி வாழைத்தண்டு பொரியல் பண்ணியாச்சு, பாதி வாழைத்தண்டு இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பு வைக்கிறக்காக வச்சுருக்கேன். சூப்பு வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு. வாங்க பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பண்ணுறாரு அப்படின்னா, துணி துவைச்சது வந்து எடுத்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு துவைச்சது நான் வந்து அலாசிட்டேன். 2வது வந்து பாப்பாவுக்கு நான் லஞ்ச் பேக் பண்ணிகிட்ருக்கறனால மாமா வந்து துணி எடுத்து போட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுட்ருக்காங்க. குட்டிமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒல்லி ஹோம்ஒர்க் ஏண்டி தங்கம், என் தங்க மொட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காங்க. சரி, எடுத்துக்கலாம். போட்டுட்ருங்க. சாப்பிட்டியா தங்க? நீ என்ன சாப்பிட்ட? ஜெய் சொல்லு, என்ன சாப்பிட்ட? தோசை. ஏன் பாப்பா வந்து காலையில் ஹோம்ஒர்க் எழுதிட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நாங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து போயிருந்தோம். தெரிஞ்ச பாப்பாவோட அவங்களுக்கு. அங்கே போயிட்டு வரக்கு வந்து நம்ம 9 மணி ஆயிடுச்சு. அதனால் வந்து பாப்பா வந்து எழுதலை. அதனால தான் சாப்பாடு நைட்டு மிச்சமாயிடுச்சு. 10 மணி ஆனாலும் எங்கள் வீட்டில் நான் தான் வந்து சமைப்பேன். 10 மணி ஆனாலுமே நைட்டு 10 மணி ஆனாலும் எங்கள் வீட்டில் நான் தான் வந்து சமைப்பேன். அத்தை வந்து செய்ய மாட்டாங்க. நேற்று என்னமோ திடீர்னு பாசம் எங்கள் அத்தைக்கு ஓரம் வந்துருச்சு போல். இப்போ சாப்பாடு வந்து 1.5 டம்ளர் போட்டு அரிசி வந்து வச்சு விட்டாங்க நைட்டு. ஸோ எல்லாம் நம்ம நேரமோ என்னமோ மழையே வந்தாலும் என்ன பண்ணுறது, புளி ஊற்றி வைக்கலான்னு நினச்சேன். நேற்று வந்து லைவ் பேசிட்டு டைம் ஆயிடுச்சு. அதனால் பரவாயில்ல, சாப்பாடு வந்து தயிர் ஊற்றி கரைச்சி லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. கொஞ்சமாக நேற்று வச்ச கருவாடு தொக்கு இருக்குது, அதை வந்து கடிச்சிட்டு நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மாவு இருந்துமே எங்கள் அத்தை நேற்று சாப்பாடு வச்சுட்டாங்க.
தலை இழுத்து ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, பாப்பா சாப்பிட்டாங்க. பாப்பா லஞ்சுக்கு வந்து நம்ம நூடுல்ஸ் பண்ணியிருக்கோம். டே 5 நாளைக்கு பார்க்கலாம். பை. ஒத்த ரோசா இங்கே வா. மண்டையில் என்ன ரோசா பூ யார் வச்சுட்டா? அப்பாவா? சரி பாய் சொல்லு. ஹாவ் எ நைஸ் டே. ஏய், ஹாவ் எ நைஸ் டே. பாய். போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை வாங்க பாப்பாவுக்கு என்ன லஞ்ச் பேக் கொடுத்து விடுறேன்னு பார்க்கலாமா? பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி அரிசியும் பருப்பு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து போட்டு வச்சாச்சு. பாப்பாவுக்கு நெய் ஊற்றி வச்சாச்சு. அதோட உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லேஸு, குர்குரே, கொஞ்சம் பிஸ்கெட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஸ்டஃபிங் பண்ண கேக், இது பேர் என்ன அப்படின்னு தெரில, ஜேகேல வாங்கினோம். இந்த கேக் கொஞ்சமாக வச்சாச்சு. வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. பாப்பா என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பி கொண்டிருக்கிறார்கள். அவங்க அப்பா தலை சீவி விட்டுட்ருக்காங்க. எப்பவுமே வந்து அவங்க டேடி தான் கிளப்பி விடுவாங்க. ஏண்டி தங்க மொட்டடி, என்னோட ஆம குஞ்சுடி. நிற்கலை இன்னைக்கு. பின்னாடி இருக்க முடியல சேர்த்திங்களா? சரி சரி சரி. இல்லை கொஞ்சம் நல்லா பின்னாடி எடுத்து விட்ருங்க. நிற்கிற வரைக்கும் மட்டும் போட்டுருங்க. ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா? இவள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இல்லை நேற்று வந்து எழுதிட்டு போக சொன்னேன் இல்லைங்களா? மிஸ் வந்து 2 ரூல் 4 ரூலு அப்புறம் இந்த கட்டம் போட்டு நோட்டு இதெல்லாம் வந்து டெய்லியும் வந்து எழுதி கொடுப்பாங்க. நேற்று வந்து எழுதிட்டு போனதில் ஒரு லைன் எழுதாமல் விட்டுட்டா. நான் வந்து சொன்னேன் வீட்டில் எழுது பாப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா நான் ஸ்கூலில் போய் எழுதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸ்கூலில் போய் எழுதலை. இங்கே எழுதுனது தப்பு. நான் நிறைய தடவை சொன்னேன் உட்கார வச்சு எழுத மாட்டேன்ட்டா. அதுக்கு தான் ஏப்பாப்பா மிஸ்ஸு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க, நாளை முன்னே நீ எழுதிட்டு தான் தூங்கணும், எழுதாமல் தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதனால கோவத்தில் உட்காந்துருக்கான். அதுக்கு தான் நைட்டே வைக்கணும். ஓகேங்க, இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.